ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் ஷவர்மா வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் லைட்டாக வார்மாக இருக்க வாட்டரை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா புளிச்சு வரும். அதுக்கு வரக்குள்ளே நம்ம ஒரு கேரட் எடுத்து இப்படி நல்லா மெல்லிசாக துருவி எடுத்துக்கலாம். கூடவே ஹாஃப் கேப்சிகம் குடமிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி சின்ன முட்டைக்கோசையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு உப்பு, அரை மூடி வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வச்சுருங்க. கூடவே ஒரு பவுலில் எலும்பில்லாத சிக்கனும் 4 கரண்டி தயிரும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை மூடி வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போது இதை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அந்த டைமில் ஈஸ்ட் ஆட் பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொட்டிக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஈஸ்ட் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போனா தான் ரொட்டி நல்லா உப்பி புஸ்ஸுன்னு வரும். வெந்து வரையில் நல்லா புஸ்ஸுன்னு வரும். அதுக்காக இப்படி நல்லா இழுத்து இழுத்து பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அது நல்லா புஃப்னு வரும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது சிக்கனை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து இதை எடுத்துட்டிங்களா, இதை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா அமுத்திக்குங்க. அமுத்தும் போது ரொம்ப தின்னாகவும் அமுத்தக்கூடாது, ரொம்ப திக்காகவும் அமுத்தக்கூடாது. மீடியமாக அமுத்திக்குங்க. அப்போ தான் அது வெந்து புஸ்ஸுன்னு வரும். பார்த்திங்களா, இப்போ நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சா. இதே மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போது நீங்கள் அதை இறக்கிடலாம். இப்போது மயோனஸ் எடுத்து அந்த ரொட்டியில் நல்லா தடவிக்கோங்க. ரொட்டியில் நல்லா தடவினதுக்கப்புறம் சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் வாயில் கடிப்படணும் அப்படின்றதுக்காக பெருசு பெருசாக வச்சுருக்கேன். இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னமும் பொடியாக கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கும் ஆட் பண்ணி பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து மேலே கொஞ்சம் மயோனஸ் சேர்த்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் ஷவர்மா ரெடி. மறக்காமல் கவி ஃப்ரெஷ் ஃபுட் ஃபார்ம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.